ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் டாக்டர் ப்ளே சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வாய்ஸ் நான் சேஞ்ச் பண்ணதுன்னு எல்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா, திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து நான் செட்டப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ESP32 வந்து நான் கோடிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரீவியஸாக. ஸோ திரும்பி அதை ரெஸ்யூம் பண்ணலாம் பார்த்தோம்னா எதுவுமே உள்ள டிரைவர் எதுவுமே உள்ள இல்லை. ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடு தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் தான் நான் ESP32 வந்து ப்ரோக்ராம் பண்ண யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த கோடு வந்துட்டு உள்ளே இருக்குது, பட் ஆனால் கோடிங் பண்ண முடியல. ஓகே, இப்போ திரும்பியும் நம்ம அதை விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா, நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரெஷ் கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ESP32 டிரைவரு ப்ளஸ் இந்த விஎஸ் கோடு விஷுவல் ஸ்டுடியோ கோடு அது எப்படி நம்ம செட்டப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் வந்துட்டு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இங்கே சாஃப்ட்வேர் இங்கே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் லேப்ஸில் சாஃப்ட்வேர் இருக்கும். இங்கே டிரைவர் கிடைக்கும் உங்களுக்கு. நான் டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா CP210X அதான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CH340 டிரைவர். இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிரைவ் இருக்கும். இந்த டிரைவரில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து டவுன்லோட்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த லிங்க்கில் நான் உங்களுக்கு கீழே போட்டு விட்றேன். இது இங்கே டெவலப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டவுன்லோட் பேஜ் போயிடுங்க. உங்கள் டவுன்லோட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரைவர்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணாலும் நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி இது எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து வச்சுக்கணும். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. தென் இதுவும் அதுமாரி தான் ரைட் கிளிக் பண்ணி சவுண்ட் சப்பில் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து இப்படி கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஆட் டிரைவர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட்ஸில் இருக்கிற 2 ஃபோல்டருமே உங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆகிடும். ஓகேங்களா, தென் வந்துட்டு அதேமாரி ஆட் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த 3H340 கொடுக்க போகிறோம். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா CH341 அப்படின்றது அப்டேட்டான டிரைவர் போல். ஓகேங்களா, அதே நீங்கள் ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் நம்மளுடைய விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இல்லை வந்து பிளாட்ஃபார்ம் IO அப்படி சொல்லிட்டு போடுங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் ஒன்று காட்டும். இங்கே வந்துட்டு இதை நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோடிங் ஓடிக்கிட்டே இருக்கும். சைடில் இந்தமாதிரி கோடிங் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணி முடித்தேன். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்தமாரி ஒரு எலியன்ஸ் கீழே ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடும். இல்லைனா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷனோட ஃபஸ்ட் நிற்கும். இப்போ இது எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்றத அர்த்தம். இப்போ நான் வந்து இப்போ நான் அதை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது பண்ணிடலாம். க்ளோஸு ஓப்பன் ஆகிட்டோம்னா திரும்பியும் அதோடைய ஃபைல்ஸ் எல்லாமே ரிபில்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இனிஷியலைசிங் பண்ணுது அதோடைய கோரை. எப்பவுமே ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு இது டைம் எடுக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்காங்க. இப்போ வந்துட்டு அது ஒரு ஃபோல்டரை பிக் பண்ண சொல்லுது. ஏன்னா நம்ம எந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணல, அதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஃபோல்டர் பிக் பண்ண சொல்லுது. இங்கே வந்துட்டு ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு சும்மா ESP32 அப்படி இல்லைன்னா ESP32_test சும்மா டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இதில் போர்டை கொஞ்சம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ESPன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ESPயில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான மாடல் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் DOIT இதான் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஆர்டினோவே இருக்கட்டும் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா, அது தென் வந்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அதோடைய ப்ராஜெக்ட் ஃபைல் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் இன்டர்னலாக. எப்பவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டும் நம்ம இப்படி தான் ஆட் பண்ணணும். ஏன்னா ப்ராஜெக்டுடைய ஃபோல்டர்லாம் சப் ஃபோல்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்படி தான் அது ஈஸியாக லிங்க்லேயே வச்சுருக்கோம். நம்ம
ஆர்டினரி மாரி அதே கிட்டத்தட்ட அதேமாரி தான். ஆனால் அது கொஞ்சம் கோடிங் ஃப்ரீ. மற்றதெல்லாம் நீங்கள் இந்த லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் அந்த பிரச்சனை இல்லை. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இதுவுமே கொஞ்சம் டைம் கன்சியூமான ப்ராசஸ் தான். உங்களுடைய சிஸ்டமுடைய ஸ்பீடை பொறுத்து இந்த ஓப்பன் பண்ணுற ப்ராஜெக்டோடைய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அது பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதோடைய ட்ரஸ்ட்டை வந்து கேட்கும். நம்ம இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ஐ ட்ரஸ்ட் ஆத்தர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு அந்த லொக்கேஷனை எடுத்துக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் தான் நான் போட்டிருக்கேன். ESP32 டெஸ்ட்டு தான் நான் போட்டேன் பார்த்தீங்களா, அதான் அங்கே இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம கோடிங் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் தான் முக்கியமானது. ஒன்று வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் IO.INI பார்த்தீங்களா, இவன் தான் முக்கியமானது. இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துவாங்க அது இங்கே வந்துடும். வேணால் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடு தான். இந்த கோடு பார்த்தீங்கன்னா SCR அதில் கிளிக் பண்ணி இங்கே மெயின் CPPன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நான் கோடு ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது என்ன கோடுனா நம்மளுடைய பிளிங்க் கோடு. அது அப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம ESP வந்துட்டு LED பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதான் அந்த கோடு. இப்போ நம்ம கோடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ESPயை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ESP நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, ESP ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது ஒரு சைடில். ஆக்சுவலாக கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் CP அப்படின்னு நம்ம கோடி போட்டாச்சு. இதை நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு இங்கே அப்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண அப்லோட் ஆகிட்ருக்கோம் நமக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்ட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ தான் வச்சுருக்கேன், அதனால் கண்டிப்பாக அந்த போர்ட்டு ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ தான் நம்ம கேபிள் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கோம் ESPயில். அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை இந்த போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடினதில் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். கம்பெனிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, லிங்க் ஆக போகுது. இப்போ நீங்கள் ESPயை பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடு அப்லோட் ஆகிட்ருக்கோம். ஓகே, ரைட் ஆகுது, ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ESPயில் பிளிக் ஆகிட்ருக்கா. அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு இந்த VS கோடு வேலை செய்யுது. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இப்போ இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.